இன்னைக்கு தலைப்பு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கனி கொடுங்கள். என்ன வார்த்தை? கனி கொடுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்போடு கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை பரவாயில்ல, வசனம் தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை யார் கேட்க கடவன்? காதுள்ளவன் கேட்க கடவன். ஒளிபரிக்கும் மூலமாக கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகளை கூட சொல்லுகிறேன். இது கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுகிறது. இதோ அந்த வார்த்தையை காதுள்ளவன், வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யாருக்கெல்லாம் காது இருக்கு? ஒண்ணுக்கு 2 காது ஆண்டவர் படைச்சிருக்கிறார். யார் காதெல்லாம் நல்லா கேட்குது? ஆமா, கேட்கிற காதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த காதெல்லாம் வசனத்தை கேட்குது, வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளை தங்கள் இருதய பலகைகளை எழுதி கொள்றதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கான பலன். இன்னைக்கு நிறைய பேர் காதுகள் கேட்டு, இந்த காதல கேட்டு அந்த காதலை விட்டு போடுற போல கர்த்தருடைய வார்த்தையும் விட்டு போடுறார்கள். சரி, கனி கொடுங்கள். கனி கொடுங்கள். யார் சொன்னா கனி கொடுங்கள் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது கனி கொடுங்கள் சொன்ன ஒரே ஒரு ஆளையான இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார். பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கனி கொடுங்கள். எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். கவனமா கவனிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு தான், நமக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு நாம தான் கேட்கிறோம், நாம தான் இதை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை கேட்க கூடாமல், இதை கற்றுக்கொள்ள முடியாமல் இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் இன்னைக்கு சபைக்கு வராதவங்கெல்லாம் இந்த வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க அவங்க இன்னைக்கு இழந்துட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கனி கொடுங்கள். எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. பூமியில கனி என்று சொன்னால் நிறைய கனிகளை சொல்லலாம், நிறைய கனிகள் கொடுக்கலாம். கடைக்கு இப்படி மார்க்கெட் பக்கம்லாம் போனீங்கன்னா, வெளியே போனாலும் போதும், பஸ் ஸ்டாண்ட்ல பழக்கடைகள்லாம் இருக்கும். என்னப்பா, நிறைய பழக்கடைகள் வச்சிருக்காங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி பழம், பலாப்பழம். இப்படி வந்து இப்போ பார்த்தோன்னா பலாப்பழம் சீசன். எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் உடிச்சு வச்சு வாசனை அப்படியே வீசு. இதெல்லாம் நல்ல கனியில். ஆமாம், அந்த பலா நம்ம கலாச்சாரத்தில் முக்கணின்னு சொல்கிறது மாதிரி அந்த மாப்பலா கனி, வாழையில் பலா ஒரு முக்கணியில் ஒன்று நல்ல கனி, வாசனையாக இருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும் பலாப்பழம் வச்சாலே. அது மாதிரி கனிகள் நிறைய நல்ல வாசனை வீசக்கூடிய கனியெல்லாம் இருக்குது. அந்த வாசனையே அதை சாப்பிடணும் போல தோண வைக்கும். அதை வாங்கி சாப்பிடலாமான்ற இழுக்கும் அந்த வாசனையை. அப்படிப்பட்ட நல்ல கனிகள் எல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல பலன் கொடுக்கக்கூடிய, நம்ம உடல்ல இருக்கிற நோய்களை போக்கக்கூடிய, இதுக்கெல்லாம் நிறைய கனிகள் பூமியில இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கனி கொடுங்கள், கனி கொடுங்கள். சில பேர் யோசிப்பான், நான் என்ன மரமா கனி கொடுக்கு? நான் மனிதனாச்சு. கரெக்டு தான், நீ மரம் இல்லை, நீ மனுஷன் தான். மரம் தான் கனி கொடுக்குது. மரம் தன் கனியை கொடுக்குது. மரம் தன் கனியினாலே அறியப்படும். அது போல மனிதனுக்குள்ளும் சில கனிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் அந்த கனிகளை கொடுக்கும்போது, கனி எப்படி சுவையானதோ, கனி எப்படி நன்மையானதோ, கனி எப்படி அழகானது அருமையானதோ, அது போல மனிதனும் இந்த பூமியில
ஆண்டவர் மனிதனை யாருடைய சாயலாய் படைத்திருக்கிறார்? யாருடைய சாயல்? அவருடைய சாயலாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மனிதனை அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கிறார் சொன்னால் நாம் யார்? அவரை போல. அப்ப அவருக்குள்ளான இருக்கிற குணாதிசயங்கள், அவருக்குள்ளா இருக்கிற செயல்பாடுகள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைதான் சொன்னார், கனி கொடுங்கள். மாமரம் மாங்காய் கனியை கொடுக்குது, கொய்யா மரம் கொய்யா கனியை கொடுக்கிறது போல மனுஷராகிய நமக்கு ஆண்டவர் சில ஆவிக்குரிய கனிகளை வைத்திருக்கிறார். ஆவியின் கனிகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி எப்படி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஒரு மனுஷன் பாவியாயிருந்தான். பாவியாயிருந்த மனிதனை ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு விதத்துல யாரை கொண்டோ சந்திச்சிட்டாரு. அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவாலே அவன் தன் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டவனாய், பாவ சேற்றிலிருந்து தூக்கப்பட்டவனாய், தன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கழுவப்பட்டவனாய் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இப்பொழுது ஆண்டவர் பாவியாயிருந்த நம்மை ரட்சித்து ரத்தத்தாலே கழுவி பரிசுத்தமாக்கின பிற்பாடு நம்ம கிட்ட சில நல்ல விசேஷங்களை, நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறார், நல்ல குணங்களை எதிர்பார்க்கிறார். அது அவருக்குரியது. அவருக்குள்ளா இருக்கக்கூடிய குணங்களை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், இப்படி வளரணும்னு நினைக்கிறோமோ, அது போலவே ஆண்டவர் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்னை போல அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், என்னை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், என்னை போல இரக்கமுள்ளவர்களாய், என்னை போல பொறுமை உள்ளவர்களாய், என்னை போல யாவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், என்னை போல சந்தோஷமாய் அவரோடு இருக்கிறவர்களாய், இப்படி எல்லாம் சில ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. பாவத்திலே ஜீவிக்கும் பொழுது நாம் பாவ கனிகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தோம். பாவத்தின் கனிகள் நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருந்தது. எப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டானோ அன்றைய நாள்ல இருந்தே அவனுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், அவன் பரிசுத்தமாகிறான். பரிசுத்த கனிகளை கொடுப்பதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியோ, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. பரிசுத்த கனி, பரிசுத்த வாழ்க்கையை காட்டுகிற ஒரு கனி உள்ள வாழ்க்கை மனம் திரும்புதல். ஐயோ, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், இனி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதே என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து என்னை தூக்கினவர் அவர்தான். இந்த உலகத்தின் பலவிதமான தீமைகளிலிருந்து என்னை மீட்டு ரட்சித்தவர் அவர்தான். ஆகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இந்த பொல்லாத வழியிலிருந்து, பொல்லாத உலகத்தில் தூக்கினதால் அவருடைய பிள்ளையாய் நான் இந்த பூமியில சாட்சியாய் வாழ வேண்டும். திரும்பவும் நான் அந்த பாவத்தில் விழுந்து போகக்கூடாது, திரும்பவும் நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, திரும்பவும் நான் போய் விட்டு வந்ததை தொடக்கூடாது என்று ஒரு உணர்வோடு வாழ்கிறது தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உள்ள வாழ்க்கை. நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருக்காக ஆண்டவர் மேல விசுவாசமாய், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை தான், ஏன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும்? வசனம் நிறைய கதைகளை கற்றுக் கொடுக்குது கனியை குறிச்சு. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்றாரு. ஏன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியா? இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. எங்க போடப்படுமா? எந்த மரம்? என்ன கனியெல்லாம்? இதுதான் யோசிக்கணும்.
நல்ல கனியை கொடுக்கிற மரத்தை தான் நம்ம வச்சிருப்போம். நல்ல கனி கூடாத மரம்லாம் வச்சிருப்போமா? யோசனை பண்ணி வீட்டாண்ட ஒரு மரம் வைக்கிறீங்க, அந்த மரத்துல நல்ல ஒரு கனி இருக்குன்னு பாக்குறீங்க, அந்த கனி நல்லா இல்லை, டேஸ்ட் நல்லா இல்லை, அது சாப்பிட்றதுக்கு ஏதுவானதா இல்லை, என்ன பண்ணுவோம்? இது இருக்கிறத ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் வெட்டி போடும், வேற நல்ல மரத்தை வச்சு நல்ல கனிகளை பார்ப்போம். இப்போ அதான் சொல்றாங்க, மனம் திரும்புதல் கேட்ட கனி உன்னிடத்துல இராவிட்டால், மனம் திரும்புதல் கேட்ட கனி நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இதை தானே கற்றுக் கொடுக்கிறேன், வேற எதனா கற்றுக் கொடுக்கிறேன்? நான் என்ன சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க விசுவாசிக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ ஆசீர்வாதமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா? ஆசீர்வாதமா நீ வாழணும்னா நீ மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கணும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். என்ன மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிக்க முற்றுவாரா? சொல்லுங்க. இல்ல உங்களை ஆசீர்வதிக்க என்ன ஆசீர்வதிப்பார்? எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறது தான். யாரை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் கனி கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். எப்பேற்பட்ட கனி? மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுக்கிறவர்கள். ஏன் கனி கொடுக்கணும்? நீ கனி கொடாமல் இருந்தீன்னா கர்த்தருடைய வருகையில நீ கைவிடப்படுவேன்னு சொல்றதுக்காக தான் இந்த அர்த்தத்தை விளங்க. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு கோடாரி மரத்தறிக வச்சிருக்கிற ரெடியா இருக்கு. நீ வெட்டப்படுற மரமா இருக்கணுமா, இல்ல இன்னும் நீ வளர்ந்து கனி கொடுக்கிற மரமா கர்த்தர் உன்னை வைத்திருக்கணுமா? நீ நித்திய ஜீவன்ல பங்காடியணுமா? இங்க நீ கனி கொடுத்தா அங்க உனக்கு ஆண்டவர் ஒரு கனியை வச்சிருக்கிறார். அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. பூமியில யாரெல்லாம் மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு பரலோகத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறதா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் நானும் அந்த மனம் திரும்புதல் கேட்ட கனி எது என்றால் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய், நல்ல விசுவாசியா. யோசனை பண்ணி பாருங்களேன். நல்ல விசுவாசியா, நல்ல தேவனுடைய பிள்ளையா, நீ ரட்சிக்கப்பட்டும் மனம் திரும்பியும் ஆண்டவருக்குள்ள வந்தும் கூட இன்னும் உன்னுடைய பேச்சு மாறலையே, உன்னுடைய செயல்கள் மாறலையே, உன்னுடைய எண்ணங்கள் மாறலையே, இன்னும் உன்னுடைய பாவத்தின் சுபாவம் மாறலையே, இன்னும் நீ பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் காலொன்றி நிக்கலையே, நானலை போலதான் இருக்கிறியே. ஒரு கிறிஸ்தவனை மாறி ரட்சிக்கப்பட்டும் கூட, ஒரு சபையில சேர்க்கப்பட்டும் கூட, வேத வசனங்களை நன்கும் அறிந்தும் கூட நம்முடைய வாழ்க்கை கனி இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது. கனி இல்லாத வாழ்க்கை. அதனாலதான் இயேசு சொல்கிறார், கனி கொடுங்கள், மனம் திரும்புதல் கேட்ட கனி. அப்படி கொடுக்காவிட்டால் நாம் வெட்டப்படுகிற நிலைக்குள்ள போகும், அதாவது கைவிடப்படுகிற நிலை. நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பார்க்கிறீர்களா, பறிக்கிறீர்களா? இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? முட்செடியில யாராவது திராட்சை பழம் பார்க்க முடியுமா? திராட்சை செடியில தான் திராட்சை பழம் இருக்கும். முட்செடியில திராட்சை பழம் வர வாய்ப்பு இருக்கா? இருக்காது. அப்போ நீ திராட்சை செடியா, திராட்சை கொடியா இருக்கிறியா, முட்செடியா இருக்கிறியா? முட்செடியா இருந்தா திராட்சை பழம் உனக்குள்ள இருக்காது. ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாதான் கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள பூரணப்பட்டு இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள வாழாதவனுக்கு கிறிஸ்துவின் அன்பு பூரணப்படாது. கிறிஸ்துவின் அன்பு எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. கிறிஸ்துவின் அன்பு மனைவியை நேசிக்கிற அன்பு. கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு. கிறிஸ்துவின் அன்பு கணவரை நேசிக்கிற அன்பு. உறவுகளை நேசிக்கிற அன்பு. உறவுகளை ஆதாயப்படுத்தி ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தால்தான் நீ கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவுக்குள்ள வாழும்பொழுது ஒரு கிறிஸ்தவனாய் தேவனுடைய பிள்ளையாய் நீ கிறிஸ்துவின் அன்பிலே வாழ். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் உள்ள தேவன் உனக்குள்ள எதிர்பார்க்கிற கனிகளை நீ கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க. கிறிஸ்தவனா இருந்தும் கூட திராட்சை பழங்களை கொடுக்க முடியல. ஏன்னா வாழ்க்கை எப்படி இருக்குது? முட்செடியை போல இருக்கிறது.
பூண்டுகளை போல இன்னைக்கு அதில் ஒரு பலனையும் பார்க்க முடியாது. நீ திராட்சை செடியாய், திராட்சை கொடியை போல நீ காணப்பட்டால்தான். திராட்சை கொடியாய் நீ இருக்கணும்னா திராட்சை செடியோடு நீ இணைந்திருக்கணும். அந்த திராட்சை செடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது திராட்சை செடியோடு இணைந்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, வசனம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. கனியே கொடுக்கல, நீ கனி கொடுக்கலையே வாழ்க்கையில. பெற்ற பிள்ளைகள் மதிக்கணும், பெற்ற பிள்ளைகளை அப்போ மதிச்சாதான் நீ கனி கொடுக்கிற. உன்னை பிள்ளைகள் மதிக்கலன்னு சொன்னா உன் வாழ்க்கையில என்ன இல்லை? பெற்றோர்கள் வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னு சொன்னா பெற்றோர்கள் என்ன இல்லை? கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை உள்ள பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகள் கீழ்ப்படியும். உன் பிள்ளைகளும் கனி உள்ளவர்களாக இருப்பார்கள். நீ முச்செடியா இருந்தேனா உன் பிள்ளைகளும் முச்செடியா தான் இருக்கும். உன் வாழ்க்கையில எல்லாமே முச்செடி போன்றதுதான். அது வேதனைக்குரியது. ஆகவே கனிகளினாலே அறியப்படுவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யார் எப்படி தெரியாதா நமக்கு? யோசனை பண்ணி பாருங்க. விசுவாசிகளை பார்க்கிறனே, ஊழியக்காரன் நானே, சபை நடத்துற ஊழியக்காரன், ஆத்துமா ஆக்களை வழி நடத்துற ஊழியக்காரன், ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன். மேய்ப்பனுக்கு தெரியாத ஆடு எப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு? இது நல்ல ஆடா, இது கெட்ட ஆடா, இது நோய் உள்ள ஆடா, இது நல்ல குழந்தை முஸ்லிமான ஆடா தெரியும். வழி நடத்துறது இது நல்ல செடியா நல்ல மரமான தெரியும். நான் பார்க்கிறேன். இந்த விசுவாசி ஜெபிக்குமா ஜெபிக்காதா? யார் நல்லா ஜெபிப்பா, யார் நல்லா பாட்டு பாடுவா, யார் நல்லா துதிப்பா, யார் நல்லா ஆண்டவர் ஆராதிப்பா, எல்லாத்தையும் ஊழியக்காரர் அறிஞ்சு வச்சிருப்பல்ல. அதனால கனிகளாலே நீங்கள் அறியப்படுவீர்கள். எந்த விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை வாரம் தவறாம சர்ச்சைக்கு நேரத்துக்கு உள்ள வருதோ அது கனி கொடுக்கிற விசுவாசி. அது நல்ல மரம். யோசனை பண்ணி பாருங்க, நல்ல கனி. இதுதான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, எந்த விசுவாசி தினந்தோறும் பைபிள் படிக்குதோ அந்த விசுவாசி நல்ல கனி கொடுக்கிற விசுவாசி. டெய்லி பைபிள் படிக்கிறது. எந்த விசுவாசி நல்லா ஜெபம் பண்றாங்களோ, யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் கனி கொடுக்கிறவர்கள். தெரிஞ்சிடும். டெய்லி ஜெபிக்கிறவங்களை பார்த்தாலே தெரியும், டெய்லி பைபிள் படிக்கிறவங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது. யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் இருந்தும் வேதனைக்குரிய வாழ்க்கை தெரிஞ்சுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமே தவிர அதுல வேதனை வராது. நீ ஓடி ஓடி சம்பாதிச்சு நல்ல சம்பளம் வாங்கி நல்ல நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சு சம்பளம் வாங்கி கூட உன் வாழ்க்கையில் என்ன இல்லை? திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, போராட்டம், சண்டை. ஏன்னா நீ வேலைக்கு போற, சம்பளம் வாங்குற, நல்ல வருமானத்தை பார்க்குற, நிறைய நகை நட்டு எடுத்து வைக்கலாம், நிறைய உனக்கு தேவையான ஆடைகளை எடுத்து வச்சுக்கலாம், வீடு கூட நல்லா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரா? நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? உன்னிடத்துல கனி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? சமாதானம் இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? நிம்மதி இருக்குதா? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு பேர் நான் பார்க்கிறேன், எத்தனை விசுவாசிகளை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாளும், எத்தனை குடும்பங்களை சந்திக்கிறேன். ஒரு கணவன் எப்பொழுது மனைவி நேசிக்காமல் மனைவி தகாத வார்த்தைகளை பேசி அடிக்கிறானோ அவன் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரவில்லை. ஒரு கிறிஸ்தவ கணவன், நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற ஒரு கணவன் எப்பொழுது மனைவியை தகாத வார்த்தைகளை பேசி திட்டி அவர்களை அடிக்கிறானோ அவன் நல்ல கிறிஸ்தவ, நல்ல கனி, நல்ல மரமே கிடையாது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நீ நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரமா இருந்தீங்கன்னா நல்ல கனி இருக்கும். நல்ல மரம் யாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவர்கள், இயேசுவோடு இணைந்து வாழ்கிறவர்கள்,
கிறிஸ்தவனாய் தன்னை காத்து கொண்டு, நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை அப்படின்ற உணர்வோடு தன்னை காத்து கொண்டு வாழ்கிறவர் தான் நல்ல மரம். இந்த நல்ல மரம் என்னைக்குமே கெட்ட கனியை கொடுக்காது, தெரியுமா? ஆனால் கெட்ட மரம் மத்தேயு 7:18 சொல்றாங்க. அப்படியே மரம், நல்ல மரம் கெட்ட கனி, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 17ஆம் வசனம், அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும். இயேசு தெளிவா சொல்லியிருக்காரா பைபிள்ல? இப்ப பைபிள் எல்லாம் படிக்காதனால தான் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் விசுவாசம் பாருங்களேன், பைபிள் படிக்காதனால தான், பைபிள் வசனம் தெரியாதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு வாழ முடியல. பைபிளை படிச்சு பாரு, நல்ல மரமா நீ இருப்ப. உன்னிடத்துல என்ன இருக்கும்? நல்ல கனிகள் இருக்கும், கெட்ட கனிலாம் இருக்காது. யோசனை பண்ணி பாரு. ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்களாம். 20ஆம் வசனம் சொல்ற, நல்ல கனிகளால மரம் வெட்டுண்டு அக்கினியில போடுவாராம். 19ஆம் வசனத்துல நினைச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் அலட்சியமா, ஏதோ வாழ்க்கை ஓடுது, நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி வாலிபனே, புருஷனே, சகோதரியே, மனைவிமார்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, வாலிப சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, யோசித்து பார் உன் வாழ்க்கை நிலையை. இன்றைக்கு எத்தனை பேர் சின்ன திருமணமாகி இளம் வயதில் இருக்கிறவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரே வீட்டில் குடும்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள். சில கணவன் மனைவிகள் வீட்டிலிருந்தே பிரிவினையோடு இருப்பார்கள், ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கனி கொடுக்கிற வாழ்க்கையா? இதெல்லாம் கனி உள்ள வாழ்க்கையா? கிறிஸ்தவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கனி கொடுங்கள், மனம் திரும்புதல் கேட்ட கனி. ஒரு மனிதன் குடிகாரனாய் இருந்தான், பல போத வஸ்துகளுக்கு அடிமையா இருந்து குடும்பத்தை சரியாய் பார்க்காமல், மனைவி பிள்ளைகளை விசாரிக்காமல், நாள்தோறும் பொழுதோறும் குடியும் அவனுக்கு தேவையான அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டு அவன் விழுந்து கிடப்பான். ஒரு நாள் இயேசுவின் பிள்ளையாய் மாறினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவனுடைய வாழ்க்கை மாறினது. அதன் பிற்பாடு அவனுக்குள்ள இருக்க தீய பழக்கங்கள், கெட்ட சுபாவம் எல்லாம் வெளியானது. அவன் நல்ல சுபாவமுடையனாய் மாறினான். மனைவியை நேசித்தான், பிள்ளைகளை நேசித்தான், தன்னுடைய வருமானத்தை காத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தான். பூமியிலே அந்த மனிதனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாறினது. பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பித்தார்கள். நான் பார்த்த அனுபவத்திலே குடும்பத்தை நான் சொல்லுகிறேன், யாரும் இவங்கெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனிதர் இப்படி வாழ்ந்தார். அவர் அந்த தீய பழக்கத்திலிருந்து ஆண்டவர் அவரை விடுவித்த பிற்பாடு, அதுக்கு முன்னாடி மனைவியை அடிப்பார், பிள்ளைகள் பார்த்தாலும் பயந்து ஓடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாறினார். நல்ல கனிகள் இல்லாத மரம் நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சது. நீ ஒருவேளை கெட்ட மரமாய் இருக்கலாம், கனி கொடாத மரமாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கனி கொடுக்க வைப்பேன், நீ என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பார். என்னோட ஐக்கியப்படு, என்னோட சேர்த்து, என்கிட்ட வந்துரு, கர்த்தர் சொல்றார். ஆதலால் அவருடைய கனிகளாலே அவர்கள் அறிவீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் உன்னை பார்க்கிறவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் உடத்தில் கனியை. நேற்று ஒரு பகுதியில் நான் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு தாயாரை குறித்து ஒரு இடத்துல பேசும் பொழுது அவர் சொன்னார், ஒரு வியாபாரி, எந்த வீடு என்றார். இந்த வீடு தான், அந்த வீட்டில் தான் சில பொருட்களை எடுக்கணும். ஐயோ அந்த வீட்லையா? அந்த அம்மா பயங்கரமா அது இருந்தால் பேசுமே. நான் சொன்னேன், நீங்க அவங்கள பார்க்காதீங்க, என்ன பார்த்துவாங்க, கொடுக்க போறது ஏன் பொருள் என்ன அவ்வளோ இதுவா? ஐயோ அவங்க கிட்டலாம் பேச முடியாதுங்க, அதெல்லாம் பொம்பளையே இல்லை. என்னது? கனிகளாலே
அறியப்படுவீர்கள்னால. அப்ப நான் நினைச்ச உலக பிள்ளைகளுக்குள்ள இப்படி ஒரு காரியம். அந்த மனுஷன் சொல்றாரு, அங்க வரவங்கலாம் பாத்தீங்கன்னா, அங்க சொல்றவங்கலாம் அந்த தெருவில் அந்த இடத்துல அந்த அம்மாவை குறிச்சு அவ்வளோ ஒரு பயந்து போய் சொல்லுவாங்க, ஐயோ நான் அங்க வரல, அந்த அம்மா பேசுற பேச்சுக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மற்றவர்களால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமா, புறக்கணிக்கப்படுகிறோமா? நீ புறக்கணிக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்கிறாய் என்றால், மற்றவர்கள் உன்னை புறக்கணிக்கிறார்கள் என்றால், தேவனால நீ புறக்கணிக்கப்படுகிறாய் என்றால், உன்னிடத்தில் நல்ல கனிகள் இல்லை. நல்ல கனிகள் இருந்தால் உன்னை யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள். மத்தேயு 21:19 அப்படியே ஒரு வசனம் இருக்கிறது. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை பார்க்கிறார். இப்போ இங்க இருக்கிற மரம்லாம் நம்ம தான் மரம், நம்மளே பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் இயேசு பார்க்கிறார், ஞாபகம் வச்சுங்க. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. செழிப்பா அந்த மரம் பச்சை பசேல்னு நல்ல செழிப்பா வளர்ந்திருக்குது மரம். பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு அழகா தெரியுது. இலையெல்லாம் அப்படியே தாழ்ச்சி நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. பார்க்கறதுக்கு மரம் பிரம்மாண்டமா இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா நினைச்சுட்டு போறாரு, இந்த மரத்துல எப்படியாவது கனி இருக்கும், அந்த அத்தி மரத்துல நல்ல பழங்கள் அத்தி பழங்கள் இருக்கும், போய் சாப்பிடலாம், அந்த அத்தி பழத்தை நாம் பறித்து சாப்பிடலாம். ஆண்டவர் வாஞ்சியா கிட்ட போறார். கிட்ட போய் பார்த்தா அதுல ஒரு கனியும் இல்லை. அதுல இலைகள் அன்றி வேறொன்றையும் பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை இலைகள் மட்டும்தான் இருக்குது. இலைகளை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. கனி வேண்டும், கனிகள் வேண்டும். கனிகளோடு நீ இருக்கிறாயா? அதனாலதான் இயேசு சொல்லிட்டாரு, இனி ஒரு காலம் உன்னிடத்துல ஒரு கனியும் உண்டாகாது, கனி உண்டாகாது இருக்க கடவுள். உடனே அந்த மரம் பட்டு போயிடுச்சு. அவ்வளவு பசையில் இருந்த மரம், இத்தனை வருஷமா வளர்ந்து நின்ற மரம், ஒரு நொடி பொழுதுல அது அப்படியே பட்டு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல வரும்பொழுது கனி இல்லைன்னா நீ அவ்வளவுதான், மடிந்து போக வேண்டியதுதான். கனி உள்ள வாழ்க்கை. பரலோகம் ஈஸியா போயிட முடியாதுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்குது, நீக்கப்பட்டு 21:43 சொல்றாரு பாருங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நீ பட்டு போயிடுவே. யாரு நல்ல கனி உள்ளவர்கள் அவங்க தான் திரும்ப வளர்ந்து கனி கொடுப்பாங்களாம். தேவனுடைய ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்ட ராஜ்யத்துல இருந்து நம்ம நீக்கப்பட்டுருவோம். புரியுதுங்களா? நம்ம நீக்கப்பட்டுட்டு கனிகளை தருகின்ற ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு யார் கொடுக்கப்படும்? கனி கொடுக்கிற விசுவாசிங்க, கனி கொடுக்கிற ஊழியக்காரங்க தான் பரலோகத்தில் இடம் உண்டு. கனி கொடுக்காதவங்களாம் தூக்கி வெளியே போட்டுருவாரு, உனக்கு கொடுக்கப்படாது. நம்ம நிறைய பேர் நினைச்சுட்டே இருக்கலாம், நமக்கு பரலோகத்தில் இடம், பரலோகத்தில் கனியே இல்லாம எந்தெந்த பரலோக இடம்? கோவப்படுற, எரிஞ்சு விடுற, பகைக்கிற, விரோதிக்கிற, சமாதானம் பண்ண மாட்டுற, பணத்துக்காக, காசுக்காக, இடத்துக்காக, பொருளுக்காக, வீட்டுக்காக, எதுக்காக என்ன பண்றோம்? சண்டை போட்டுக்கிட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை இழந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நீ இருக்காம, நமக்கு உண்டானதை நம்ம செய்து கொள்ளாம நம்ம என்ன பண்றோம்? ஞானத்தை இழந்து. அதனால தான் ஆண்டவர் அழகா சொன்னார், போட்டு செஞ்சு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவோட இருந்தாதான் ஞானம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாதானே ஞானம் இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு வாழணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நீ நீக்கப்படாமல் உன்னை காத்துக் கொள்ளும்படி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போமாக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். லூக்கா 3:8 சொல்றாரு,
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நிறைய பேர் சொல்றான், இது அர்த்தம் தெரியுமா அந்த வசனத்துக்கு? நிறைய பேர் சொல்றான், நாமெல்லாம் அந்த காலத்துல கிறிஸ்டியனுங்க. கிறிஸ்டியனா இருந்துக்கோ, அந்த காலத்துல இருந்து கிறிஸ்டியனா இருக்கிற இன்னும் ஒரு கனி கூட இல்லையே. அந்த காலத்துல இருந்து வாழ்ந்து இருக்கிற மரம் நல்ல மரமா, கனி இல்லையே. ஆபிரகாம் பிள்ளைகள் நாமெல்லாம், எங்களுக்கு நிறைய, நாம சர்ச்சில் அப்பவே சர்ச்சு எங்க குடும்பம் தான். இந்த சர்ச்சு உருவாட்டு எங்களால தான் எல்லாம் உருவாச்சு. ஓகே, நான் தான் ஆரம்ப விசுவாசி, நான் தான் மூத்த விசுவாசி. கனி எங்க? ஆண்டவர் கேட்பார்ல, இத்தனை வருஷமா இருக்கிறே கனி எங்க? இத்தனை வருஷமா செழிப்பா வந்த மரமே ஒரு செகண்ட்ல பட்டு போயிடுச்சு. நினைச்சுக்கோ நம்ம நிலைமையை. எல்லா ஆசீர்வாதமும் ஒரு செகண்ட்ல போயிடும். வெறுமையாயிடுவேன், வறுமைக்குள்ள நிற்ப, கைவிடப்பட்ட நிலைமை வந்துடும். கர்த்தர் கூட இல்லைன்னா, நீ கர்த்தரோட இல்லைன்னா, கனி கொடுக்கலன்னா, கனி கொடுக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். கனி கொடுக்கிறவர்களுக்கு கிடைக்காது, எதுவுமே நடக்காது. இதோ மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. சும்மா மேலுக்கு மார் தட்டிட்டு நெஞ்சு தட்டிட்டு சொல்றது இல்லை. நானும் இந்த சர்ச்சைக்கு போறேன், நான் எனக்கு நிறைய வசனம் தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கனி உண்டாயிருக்கிறதா? கனி கொடுக்கிறாயா? கனி கொடுக்காவிட்டால் இதோ கோடாரி ரெடியா இருக்குது. 15 அதிகாரம் யோவான் 2 வசனம், எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நீ கனி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கிய, கொஞ்சம் கனி வந்துட்டா போதும். வீட்டில் ஒரு மரத்தை வச்சிருப்போம், அந்த மரம் அப்படியே இருக்கும். அது பூ பூக்கிற வரையும், காய் காய்க்கிற வரையும், என்னமா அதை பார்க்குற வரைக்கும் ஒன்றும் தோணாது. நல்ல கனி கொடுக்கிற மரத்தெல்லாம் எந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான், விட்டுற மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். அதை பராமரிப்பாங்க, அதை பாதுகாப்பாங்க. அதான் சொல்றாரு, நீ கனி கொடுக்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் அப்படி காய் காய்ச்சா போதும், அப்படி பறிச்சு சாப்பிட்ட உடனே சுவையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது கொய்யாவோ மாவோ அது சீத்தாவோ எதுவா இருக்கட்டும், எந்த கனியா இருக்கட்டும், சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த கனியை பாதுகா. அதுதான் இயேசு சொல்றாரு, நீ கனி கொடுத்தால் நீ இன்னும் நிறைய கனிகள் கொடுக்க முடியும், உன்னை இன்னும் பரிசுத்தமாக்குவேன். இதான் அர்த்தம், இன்னும் உன்னை சுத்தம் பண்ணுவேன். நம்ம செய்யலையா, செடியை மரத்தை பாதுகாக்கலையா, பாதுகாத்து வச்சுப்போம், யாரும் அதில் கை வைக்காத பார்த்துக்குவோம். அது போலதான் இயேசுவும், நீ கனி கொடுக்கிற பிள்ளையா? கனிகள் என்றால் இதோ ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம். கலாத்தியர் 5 அதிகாரம் 22, 23 சொல்ற, அதிக கனிகளை கொடு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கட்டுமே. யோசனை பண்ணி பாருங்க, கனியே இல்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுல ஏதாவது ஒண்ணுல நிலைச்சிருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இது எதனா நிலைச்சிருக்குதா? படிப்போம் வசனத்தை, நாம வசனத்தை பைபிள்ல பார்த்து படிப்போம், வாசிப்போம், கேட்போம். இது நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா? ஒரு கனியாவது உருவாகி நிலைத்திருக்கிறதா? அன்பு என்ற கனி உள்ள இருக்கா? அந்த அன்பு என்ற கனி தான் இயேசு. இயேசுவால மட்டும்தான் நேசிக்க முடியும். இயேசுவால மட்டும்தான் எதிரியை கூட நேசிக்க முடியும். அந்த இயேசு உனக்குள்ள இருந்தாதான் நீ எதிரியும் நேசிக்கிற மனதுடையனா மாறுவேன், சத்துருவை நேசிப்பேன். அதனால இயேசு சொன்னார், சத்துருக்களை சிநேகியுங்கள். யார் சொல்லுவா? சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்ம எங்க சிநேகிக்கிறோம்? சொந்த கூட பிறந்த சகோதரனை தூக்கி போட்டு வந்து தூரமா உட்காந்துருந்தோம். யோசனை பண்ணி பாருங்க. நேசிக்கணும். சொந்த மனைவியை நேசிச்சு கல்யாணம் பண்ண கேட்டதும் நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஒரு வாலிபனை பார்த்தா, ஒரு வாலிப பெண்ணு நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், 6 வருஷத்துல 5 வருஷத்துக்கு புட்டுன்னு போயிடுது. லவ் கல்யாணம் பிரிந்து போற நிலைமை. ஞானம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருந்தா தான் அதுதான் உண்மையான லவ். இயேசு கிறிஸ்து இல்லாத லவ்லாம் விட்டுக்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து பாரு, நீ பண்ண லவ்லாம் உண்மையான லவ்வா இருக்கும். நீங்க நிறைய பிள்ளைகள் புத்தி இல்லாதவர்கள், சபைக்கு போறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போனா கனி வரும்.
உள்ள வந்தாதான் இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு பாப்பா தோட்டக்காரனுக்கு தெரியாதா இந்த மரம் இப்படி இருக்க கனி இல்லையே, கொஞ்சம் நல்லா அதுக்கு உரத்தெல்லாம் போட்டு விடுவோம், இது நல்ல கனி கொடுக்கிற மாதிரி அதுக்கு செயல்படுத்துவோம். இதுதான் சர்ச்சையே வரமாட்டே. சபையில நாட்டப்படணும். நாட்டப்பட மரம்னா அது தோட்டத்துல நாட்டப்பட்டு இருக்கணும். எங்கேயோ பிடிங்கி போட்டுக்கிறதா அது குச்சி விதையை தூக்கி போட்ட வளர்ந்துருமா? அது விதைக்கப்படணும். மரம் அது நாட்டப்பட்டு இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா. அப்பதான் அது தன் வேர்களை விட்டு அது தண்ணீரை உறிஞ்சி நல்ல தன் மரத்தை செழிப்பா வைத்துக் கொள்ளும். அது போல கனிகள் கொடுக்கிற விசுவாசிகளா, கனி உள்ள பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். அப்படி கனி கொடுக்கணும்னா கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். ஆனால் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்காத கொடி தானாய் கனி கொடுக்க மாட்டாது. யோவான் 15:4 சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறாங்களோ அவருக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிலைத்திருப்பார். நிலைத்தில்லாவிட்டால் நீ கனி கொடுக்க முடியாது, தானா கொடுக்க முடியாது. நீ நினைச்சலாம் நான் சம்பாதிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதோ நீ பார்த்துக்க முடியும். நீ வேலைக்கு போய் வேலை செய்யறதுக்கு பலனை யார் தரணும்? உனக்கு இயேசு தான் தரணும், கர்த்தர் தான் தரணும். அவர் இல்லைன்னா உனக்கு எப்படி வரும் பலன்? யோசனை பண்ணி பாருங்க. நடந்து போயிட்டே இருக்கிற, எவ்வளவு விபத்து நடக்குது, என்னவோ தீங்கு நடக்குது, எவ்வளவு ஆபத்து வருது. நீ போய் நல்லபடியா திரும்பி வீடு வந்து சேர்றது யார் காரணம்? கர்த்தர் காரணம். அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நீ நல்ல கனிகள் கொடுக்கணும். அதான் சொல்ற, அவர் இல்லாம உன்னால எதையுமே செய்ய முடியாது. தானா எந்த மரத்தாலும் எந்த செடியாலும் எந்த கொடியாலையும் கனி கொடுக்க முடியாது. அது மரத்தோடு யோசனை பண்ணி பாருங்க. பூ சொல்லலாமா? நான் தான் காய்ங்க, நான் தான் கனி கொடுத்தேன். பூ சொல்லுமா? முதல்ல பூ எங்க பூத்துது? பூத்த இடம் மரத்துல தான், செடியில தான். அப்போ செடி பூ சொல்லணும், இந்த செடியால தான் நான் பூத்து இருக்கிறேன். செடி சொல்லணும், என்னால இல்ல, வேறால தான் நானும் வந்து நிக்கிறேன், உன்னை பூக்க வச்சேன். ஏன்னா அந்த வேர் தானே பண்ணிச்சு, உள்ள போய் தண்ணி உறிஞ்சி கொடுத்தது. இன்னைக்கு நம்ம செழிப்பா இருக்குது, இலையெல்லாம் சொல்லும், நான் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வேர் தான், இந்த செடி தான். செடி சொல்லணும், நான் இல்லை, இந்த வேர் தான். அப்போ ஒரு செடிக்கோ மரத்துக்கோ ஸ்ட்ராங்கு, அதை பிழைப்படக்கூடியது வேறு தான். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேறு குடும்ப தலைவன். உன் மனைவியை, உன் பிள்ளைகளை நல்ல நீ அது செழிப்பா வைத்திருக்கன்னு சொன்னா மரத்தின் வேறாகிய குடும்ப தலைவன் என்ன பண்ணும்? ஆண்டவருக்குள்ள அதிகமா ஆழமா வேர் விட்டு தண்ணீர்ல உறிஞ்சி எடுத்து அப்படியே மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகள் தழைக்கும் செழிக்கும். இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவனுக்கு தெரியலையே, ஆழமா போக கர்த்தருக்குள்ள வர தெரியலையே, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற இருதயம் இல்லையே, ஃப்ரெண்டுகளை நேசிக்கிற, மனிதர்களை நேசிக்கிற, உலகத்தை நேசிக்கிற. இயேசுவை நேசிச்சுப்பார், உன் மனைவியை நேசிப்பார். இயேசுவை நேசிச்சுப்பார், உன் பிள்ளையை நேசிப்பார். இயேசுவை நேசிச்சுப்பார், பெற்றோர்களை நேசிப்பார். இயேசுவை நேசிச்சுப்பார், சகோதரனை நேசிப்பார், சகோதரிகளை நேசிப்பார். இயேசுவை நேசிக்காதனாலதான் நீ யாரையுமே நேசிக்க முடியல. யோசனை பண்ணி பாருங்க. பழமொழி சொல்லுவான், கண் கட்ட பிற்பாடு சூரியனை பார்த்தான், சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் பார்த்துன்னா பிரயோஜனம், பார்க்கலாம், கண்ணே கெட்டு போச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு வாழ்க்கை கெட்டு நொந்து போயிருக்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், கனி கொடுத்து அழைக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே, என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருங்கள். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனி, அதுதான் ஆவியின் கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சில் அடக்கம்.
இதுதான் ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனி யாருக்குள்ளே வருதோ அந்த ஆவியின் கனி என்னவென்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆவியின் கனி அது நீதி, நற்குணம், நீதி, உண்மை, இதுலதான் விளங்கும். உண்மையா இருக்கிறவன் ஏமாத்துவானா? உண்மையா இருக்கிறவன் போய் பேசுவானா? அதான் வசனம். ஆவியின் கனி உண்டாகிறோம், உண்மையா இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, நற்குணம், நல்ல குணம் இருக்கிறவன் கெட்டது செய்வானா? செய்ய மாட்டான். நல்ல குணம் இருந்துச்சுன்னா நீ யாருக்கும் கெட்டது செய்ய மாட்ட, கெட்ட எண்ணம் வராது. யாரையும் பார்த்து நீ காயமா காலமா அவங்க மேல பொறாமை கொண்டு பார்க்க மாட்டேன். உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, அதை நோக்கி நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டே. அடுத்தவனை பார்த்து பொறாமை கொள்ளாது, அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளாது. உன்னை கர்த்தர் வளர செய்வதற்கான வழியை தேடு. ஆவியின் கனிகள் நற்குணத்தில் அறியப்படும், நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் தான் விளங்கும். அதான் சொன்ன, கவனமா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், செவிகள் சாய்க்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும், அப்பதான் கனி கொடுப்பேன். அடுத்து சொல்றாரு கடைசி வசனம், வேத வசனத்தில் இன்னும் சில வசனங்கள், சகலவித நற்கிரியைகளும், கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, நல்ல கிரியைகள் இருக்கணும் வாழ்க்கையில மனுஷனுக்கு. கர்த்தரை நம்பி ஜீவிக்கணும். கிறிஸ்தவன் கர்த்தரை நம்பி ஜீவித்துப்பார், எல்லாமே இருக்கும். அதான் பழைய பாடல் உண்டு, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், காத்திடும் பரமனவர், கைவிடாமல் காக்கிற பரமன். கவலை கஷ்டம் எல்லாம் போயிடும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறோமான்னு பார்த்துக்கணும். கர்த்தரை நம்பி ஜீவித்தாதான் கவலை கஷ்டம் எல்லாம் மாறும். அப்போ கனிகளினால, நற்கிரியைகளினால நம்முடைய கனிகளை கொடுக்க, சகல விதமான நற்கிரியைகளினால கனிகளை கொடுக்கிறது. தீத்து 3ல சொல்றாரு 14ஆம் வசனத்துல, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். பழகு. நல்ல கிரியைகளை செய்யறதுக்கு இன்றையிலிருந்தே உன்னை பழகிக்கொள். இதுவரைக்கும் நீ கோவப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீ யாராலும் எதிர்த்து இருக்கலாம், பகைச்சிருக்கலாம், யாருக்கிட்ட பேசாம இருக்கலாம். போ, பேசு, பழகு, அன்பாயிரு, ஒருமனப்படு, குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்பு. நற்கிரியைகளால் தான் முடியும். நல்ல கிரியைகள் இல்லைன்னா, நல்ல செயல்கள் இல்லைன்னா, நல்ல பேச்சு இல்லைன்னா முடியாது. காசு, பணம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் நம்மளை பரலோகம் கொண்டு போவாது. இன்னைக்கு அது மேல பற்றா இருக்கிறீங்க. இன்னைக்கு வரையும் சொல்றேங்க, வேலை வருமானத்தை விட ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேன். அதை விட அதிகமா ஆண்டவர் தரார், ஆசீர்வதிக்கிறார், இன்னும் நேர்த்தியா நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தரணும். கனிகளை கொடுக்கிறதுக்கு பழகணும், பழக்கப்படணும். அவர் சொல்ற, நம்முடையவர்கள், அந்த வசனம் அழகா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி. ஏன் சபையில இருக்கணும், கனி இல்லாதவங்கள இருக்கக்கூடாது. விசுவாசியாகி நீ கனி போடாம இருக்கக்கூடாது, கனி கொடுக்கணும். ஆவியின் கனிகள் உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். அப்பதான் நீ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளையா இருப்ப, ஆச்சரியமா இருப்ப. அப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு. கனி கொடுக்கிறதுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு. கனி கொடுக்கிறதுக்கான காரியங்களை செய்ய பழகு. அதுதான் கற்றுக் கொடுக்கிற வசனம். இப்படி யாரெல்லாம் கனி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள வராங்களோ, கனி கொடுத்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கனிதான் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனி. அன்றைக்கு ஆதாம் ஏவாளை வெளியே துரத்திட்டு அந்த கனி வேலி போட்டு பாதுகாத்தாங்க ஏதேன் தோட்டத்தை. அந்த கனி பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனி.
அது உனக்கு மகிமையின் சரீரத்தை கொடுக்கக்கூடிய, மகிமையின் சாயலை கொடுக்கக்கூடியது. தேவனோடு நீ அங்கே போகும் பொழுது யாரெல்லாம் இங்கே கனி கொடுத்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு எங்க கனி இருக்கு? பரலோகத்துல. என்ன கனி? ஜீவ விருட்சத்தின் கனி. கனி கொடுங்கள். இப்ப சொல்லுங்க, கனி கொடுங்கள். கனி கொடுப்பே, கனி கொடுத்து வாழ்வே, கனியை பெற்றுக் கொள்ளுவேன். எல்லாரும் எழுந்து நின்ற தேவ சமூகத்துல, ஆண்டவரே கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. கனி கொடுக்கிற வாழ்க்கை எல்லாம் எழுந்து நின்ற தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கனிகளை கொடுத்து வாழக்கூடிய கிருபையை தாங்கப்பா. கனி கொடுத்து வாழணும் ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஜீசஸ். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள், 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 என் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். என் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். என் அன்பிலே நிலைத்திருங்கள். திராட்சை கொடி செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்குமே. திராட்சை கொடி செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்குமே. என் வசனம் உன்னில் நிலைத்திருந்தால் நீயும் கனி கொடுப்பாய். எப்படி? என் வசனம் உன்னில் நிலைத்திருந்தால் நீயும் கனி கொடுப்பாய். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், என் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது என் அன்பிலே நிலைத்திருங்கள். உலகம் உன்னை பகைத்தாலோ கலங்கி திகைக்காதே. இந்த உலகம் உன்னை பகைத்தாலோ கலங்கி திகைக்காதே. என் நாமத்தை சொல்லி தினம் துதித்தால் உலகத்தை ஜெயித்திடுவாய். என் நாமத்தை சொல்லி தினம் துதித்தால் உலகத்தை ஜெயித்திடுவாய். அதனால நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், என் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது என் நாமத்தை சொல்லி எதை கேட்டாலும் அதை நான் உனக்களிப்பேன். என் நாமத்தை சொல்லி நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்களிப்பேன். கனி கொடுங்கள், கனி கொடுங்கள், நாள்தோறும் நீங்கள் கனி கொடுங்கள், கனி கொடுங்கள், கனி கொடுங்கள், நிலைத்திருந்து தினமும் கனி கொடுங்கள், நிலைத்திருந்து தினமும் கனி கொடுங்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கனி கொடுக்கிற வாழ்க்கையை தாங்கப்பா, கனி கொடுத்து வாழணும் ஆண்டவரே. அன்பு சகோதரனே, தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தா நீ உன் மனைவியை நேசிப்ப. தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தா, கனி உனக்குள்ள இருந்தா நீ கவலைப்படவே மாட்ட. கனி இல்லாதனாலதான் கவலை வருது. எப்படி? கனி இல்லாதனாலதான் கவலை. கனி தந்து பாரு, கவலையே இருக்காது உனக்கு.
யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து கனி கொடுக்கிறையோ, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், ஆண்டவரை தேடணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி வாழணும், சாட்சியா ஜீவிக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும், அப்பாக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழணும், எல்லாரோட சமாதானமா இருக்கணும், தீமைகளை வெறுத்து நன்மையானவர்களை பின்பற்றி வேத வசனத்தின் வழியில நடந்து ஆசீர்வாதமா வாழணும். அப்படிப்பட்ட உணர்வு வரணும் இல்லையா? அன்பு வாலிப சகோதர சகோதரி, புருஷர்களே, மனைவிமார்களே, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க, வசனத்தின்படி வாழுங்க, கனி கொடுங்க, கனி கொடுத்து வாழுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டாகும். கனி கொடுக்கலாம் உள்ள சேர்க்கப்படுவாங்க. கனி கொடுங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். கனி கொடுக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க. கனி கொடுக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு கவலைப்பட்டு கலங்குறல்ல, நீ நல்ல கனியை கொடுத்துப்பா. நீ நல்ல கனியை கொடுத்தீனா உன்னிலிருந்து உருவான கனியெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். உன்னிலிருந்து போன விதையெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் செய்வார். நீ நல்ல கனியை கொடுத்தா, புருஷனே, சகோதரனே, கணவன்மார்களே, நீங்கள் நல்ல கனியை கொடுத்தால் மனைவி பிள்ளைகள் நற்கனியை கொடுப்பார்கள். மனைவியே, நீ நல்ல கனி கொடுத்து வாழ்ந்தால் ஒரு புருஷனும் பிள்ளைகளும் நல்ல கனி கொடுத்து வாழ்வார்கள். பிள்ளைகளே, நீங்கள் நற்கனி கொடுத்து வாழ்ந்தால், நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் பெற்றோர்களும் கனி கொடுத்து வாழ்வார்கள். உன் சகோதர சகோதர உறவுகள் கனி கொடுத்து வாழும். ஊழியக்காரனே, நீ நல்ல கனி கொடுத்து வாழ்ந்தால் உன் சபையும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கும். விசுவாசிகள் கனி கொடுப்பார்கள். நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கடைவோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆராதித்தோம், பாடி துதித்தோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த உங்களுடைய வார்த்தையை தியானித்தோம். கர்த்தர் அருமையான நல்ல வார்த்தைகளை கொடுத்து அதற்காக நன்றி. நாங்கள் இனி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கனிகளை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள், ஆவியானவர் தாமே சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் வார்த்தைப்படியும் இந்த வார்த்தைகளை கேட்டு கனி கொடுக்கிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மேல உங்க பிரசன்ன மகிமை இருக்குது. அதை பிள்ளைகள் உணர்ந்து போவார்களாக. கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு அளித்திருக்கிறீங்க. இந்த ஆலோசனையை நாங்கள் கேட்டு இந்த ஆலோசனையில பலப்பட எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆலோசனை இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று வசனம் சொல்லுகிறேன். இந்த திருவசனத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டு கை கொண்டு வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஒளிபெருக்கி மூலமாய் கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களும் கனி கொடுத்து வாழ கர்த்தருக்குள்ள தங்களை அர்ப்பணிப்பார்களாக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று மாலை இருக்கிற கைப்பிரதி ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து நடத்தி செல்லுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. ஆராதனைக்கு வந்த சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், புருஷன்மார்கள், ஸ்திரீகள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் இருந்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்தி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு வாழ்த்து.